ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது கார்த்திகை அமாவாசையோட மகிமைகள், சிறப்புகள் அப்படின்ட்டு எடுத்துங்க. கார்த்திகை அமாவாசை அப்படின்னாலே கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிசை நல்லூர் அந்த இடத்துல ஸ்ரீதர ஐயாவால் அப்படின்ற ஒரு மகான், அவரோட அவர் வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்துல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தனகங்கை தான் ரொம்ப விசேஷம். அதாவது வந்து கங்கார்ஷண மகோற்சவம் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான பண்டிகையாக அதை கொண்டாடுவாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அந்த கங்கை ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். குறிப்பாக அதற்கு பேர் தனகங்கைன்ட்டு வேறு வச்சுருக்காரு. கங்கைன்னா நம்ம வெறும் காசியில் ஓடக்கூடிய கங்கை மட்டும்தானே தெரியும். பட் ஆனால் அப்படி கிடையாது. கங்கைக்கு அநேக விதமான திருப்பெயர்கள் உண்டு அப்படின்னு ஒரு வாத்தியார். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கங்கைக்கு வந்து தனகங்கை அப்படின்ட்டு ஒரு சிறப்பான திருநாமம் உண்டு அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, அந்த தீர்த்தத்தை வந்து நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி கார்த்திகை அமாவாசை ஒட்டி இருக்கக்கூடிய நாட்களில் எப்பொழுதுமே போய் கூட ஸ்பரிசம் பண்ணலாம். பட் ஆனால் இந்த காலங்கள் கொஞ்சம் விசேஷம். ஏன்னா அது உற்பத்தியான நாளாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். அந்த கார்த்திகை மாதம் அமாவாசை ஒட்டி வரக்கூடிய காலங்களில் அந்த நாளில் போய் நாம் அந்த மாதிரி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப அதுவும் சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த தனகங்கையோட கூடுதல் சிறப்பு அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த திதி நித்யா அப்படின்ட்டு சில தேவதைகள் இருக்காங்க, 16 தேவதைகள். அவங்க அந்த திதி நித்யா 15 தேவதைகள் தான் வருவாங்க. ஏன்னா அது 16ஆவது தேவதை ஒரே தேவதையாக தான் இருப்பாள். அந்த திதி நித்யா அவங்களோட அனுக்கிரகம் கிடைக்கணும்னா இந்த ஸ்ரீதர ஐயாவோட ஆசி இருக்கணும். ஏன்னா அவர் அந்த திதி தேவதைகளோட பூஜைகளில் மிகவும் சிறப்பானவராக. அதனால் நிறைய பேருக்கு இந்த திதி நித்யா பூஜை பண்ணுறவங்க, உபாசனை பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த தனகங்கையை வந்து ஒரு வாட்டியாவது அவங்க சிரசில் வந்து அது புரோக்ஷனம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். திதி நித்யா இதெல்லாம் என்னப்பா அப்படி யோசிக்கிறீங்களா? இந்த விதியையே மாற்றக்கூடிய ஒரு வலிமை வந்து இந்த திதி தேவதைகளுக்கு உண்டு. திதி நித்யா அம்பாள் அவங்களுக்கு உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சாஸ்திரம் எப்பொழுதுமே குறிப்பிட்டு சொல்லும். வாத்தியாரும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். இந்த திதி நித்யாலாம் அன்றன்ற திதிகளுக்குரிய திதி நித்யா ஸ்லோகங்களெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் பிறந்த திதியோட அந்த திதி நித்யாவோட ஸ்லோகங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவ்வப்போது சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுவார். ஏன்னா பலவிதமான துன்பங்கள்லேருந்து காக்கக்கூடிய வல்லமை அந்த திதி நித்யா தேவதைங்களுக்கு உண்டு. ஸோ அவங்களோட பரிபூர்ண ஆசி கிடைக்கணுன்னாலும் இந்த மாதிரி இந்த ஸ்ரீதர ஐயாவளோட ஆசி வேணும். ஸோ இதெல்லாம் ஒரு பொதுவான விஷயம். சரி, நம்ம என்ன பண்ணுவோன்னா தர்ப்பணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கார்த்திகை அமாவாசையில். பொதுவாக அமாவாசைனாலும் தர்ப்பணம். அதில் கார்த்திகை அமாவாசையோட தர்ப்பணம் எப்படி பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அதாவது இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அப்படி எடுத்துங்களா. அன்றைக்கி காலையில் 9:44 மேலே தான் உங்களுக்கு அமாவாசை இருக்கும். அந்த நேரம் நீங்கள் தர்ப்பணம் 9:44 மேலே தர்ப்பணம் பண்ணிங்கன்னா ஒரு தாமரை இலையை வச்சுங்க, அது மேலே தர்வ சட்டம் போட்டுங்க, ப்ளஸ் 6 மாதுளை சாட்சியாக பண்ணுங்க. மறாவது நாள், அதாவது வியாழக்கிழமை பகல் ஒரு 12:15 வரைக்கும் சம்திங் இருக்கும் இந்த அமாவாசையானது. வியாழக்கிழமை அதே அந்த 6 மாதுளைகளை கொண்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்க. அது முன்னாடி தர்ப்பணம் மீன்ஸ் அது மாதுளை சாட்சியாக தர்ப்பணம் பண்ணுங்க. அப்பயும் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி வேறு ஒரு தாமரை இலையை யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான தர்ப்பணம்ங்க அது. என்னென்னா பொதுவாகவே வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து பிதர்களுக்கு முக்கியமானவங்க. பிதர்களுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடியவங்க வச்சுங்களேன். அவங்களோட மிட் பாயிண்டில் ஏற்படக்கூடிய ஒரு அமாவாசை தான் இது கார்த்திகை அமாவாசை. ஏன்னா ராகு கேதுகளுக்கு மிட் பாயிண்டில் இருப்பாங்க இந்த அமாவாசையானது. ஸோ அதனால் வந்து ரொம்ப வலிமையான அமாவாசை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல வரக்கூடிய அமாவாசை எப்பொழுதும் வந்து மறைந்தவர்களோட ஆசையை நிறைந்து நமக்கு பெற்றுத்தரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் மறைவிடம்ல.
8ஆம் இடன்றது மறைவு மீன்ஸ் என்னன்றது இறக்கிறது அப்படின்றது தானே அதோட அர்த்தம். அப்போ இறந்தவங்களோட நம்ம முன்னோர்களோட ஆசியை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அதி வல்லமையுடைய ஒரு அமாவாசை தான் இந்த கார்த்திகை அமாவாசை. ஸோ அதனால் அதை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. சரிப்பா, எங்களுக்கு தர்ப்பணம்லாம் பண்ணுறது ஸ்ரத்தையாக தெரியாது, ரொம்ப சிரமம் ஓடிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படி நீங்கள் நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த கார்த்திகை அமாவாசையோட சிறப்பே என்னென்னா, இந்த ஸ்ரீதர் ஐயாவால் இந்த மாதிரி கங்கோற்சவம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, படையலுக்காக அவர் வச்சு பண்ணி வச்சுருந்த பட்சணங்களெல்லாம் வந்து பசின்ட்டு வந்த ஏழைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால் ஒரு தோஷம்ன்ட்டு அந்த காலத்தில் சொல்லி உடனே கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் போது, கங்கைக்கு அவர் எப்போ உடனே போய் வருது, அந்த காலத்தில் என்ன வாகனம்? அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சுவாமியை வேண்டதுனால அவர் வீட்லேயே கங்கை வந்திருக்கா. அப்போது நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி தனகங்கை பிரவாகம் ஆகணும் அப்படின்னாச்சுன்னா, பித்தர்களோட ஆசி ஓங்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நாட்களில் வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, 24 பட்சணங்கள் கூடிய 24 வகையான உணவுகள்ன்ட்டு கூட இடம் சொல்கிறார் அவர். அவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை வந்து ஒரு பெரிய தலை வாழையிலே போட்டு ஒரு ஏழைக்கு உணவு நாம் தானம் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து சாப்பிட வைக்கிறோன்னா, அந்த ஸ்ரீதர ஐயாவோட ஆசி ஓரளவுக்கும் ப்ளஸ் பித்ருக்களோட அனுக்கிரகமும் கிடைக்கும் அப்படின்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாக 24 நம்ம இட்லி சட்னிக்கே இங்கே வழி இல்லாமல் காலையில் வேகமாக ஆஃபீஸ் போகக்கூடிய நாளில் என்னையா சொல்கிற அப்படி யோசிக்காதீங்க. வருடத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சிறு முயற்சி நீங்கள் முடிஞ்சவங்க பண்ணி பாருங்களேன். இல்லைனா வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட ஒருத்தரை ஃப்ரீயாக இருக்கிறவரை அவரை ரெடி பண்ணி அவர் கையில் பொருளை கொடுத்து இந்த மாதிரி வாங்கி, இந்த மாதிரி ஏழை மீன்ஸ் எப்படின்னா யாராக ஒன்றா இருக்கலாம். இந்த வெறும் கோயில் வெளியில் உட்காந்து இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் எப்பயுமே மீன் பண்ணாதீங்க. அவங்க நிறைய வாங்கி வெளியில் போடுறதெல்லாம் நிறைய நடந்துன்னு இருக்குது. அதனால் ஒரு நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு பசியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட இதெல்லாம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம். 2வது ஆல்டர்னேட்டிவ் விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த அமாவாசையான புதன்கிழமை அன்றும் வியாழக்கிழமை அன்றும் காலையில் ஒரு 18 இடங்களில் விபூதி பட்டைகளை வந்து நம்ம உடம்புல பூசி இருக்கணும். பூஜை பண்ணுறச்சே, தர்ப்பணம் பண்ணுறச்சேயும் இது பண்ணலாம். இதுவும் ரொம்ப விசேஷமான அந்த கங்கையோட அனுகிரகத்தை பெற்றுத்தரும். ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த 2 நாளும் வந்து பீஷ்மருக்கு வந்து 21 முறை அர்க்கியம் கொடுக்கணும். ஏன்னா பீஷ்மரை எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் கங்கை பிரவாகம் ஆகியே தீர்வா அப்படின்ற ஒரு விதியும் ஒன்று கங்கையோட வாக்கம் ஒன்று உண்டு, கங்கையோட வாக்கே ஒன்று உண்டு. ஏன்னா பீஷ்மர் வந்து கங்காபுத்திரர் இல்லையா, அவரோட குழந்தை, அவரோட மகனுக்கு நாம் அர்க்கியம் கொடுக்கும்போது அவங்க வந்துடுவா இல்லையா. ஸோ அப்போது அந்த கார்த்திகை அமாவாசை வரக்கூடிய கங்கையானது எப்படி வரும்னா தனகங்கையாக வரும். அது இங்கே மோஸ்ட்லி நம்மளோட பிரச்சனை இந்த தனம் தானே, பணம் தானே பிரச்சனையாக இப்போ ஓடிட்டு இருக்குது. எல்லாருக்கும் அதே ஒரு மைண்டில் இருக்கிறவன் இல்லாதவன் சரிசமமாக ஓடுற பிரச்சனையே அது தானே. ஸோ அப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு நாளாக இந்த கார்த்திகை அமாவாசை விளங்குது. அதனால தான் அந்த கார்த்திகை அமாவாசை அன்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாங்க பாருங்க, லக்ஷ்மி பிரபோதன தினம் அப்படின்ட்டு போடுவாங்க. இந்த பிரபோதனம்ன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு அர்த்தம் என்னென்னா விழிப்படைகிறது. அதாவது லக்ஷ்மி அப்போ தூங்கிட்டு இருந்தாளான்னா அப்படி கிடையாது, தியானத்தில் இருந்து விழிப்படைகிறா அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்படி லக்ஷ்மி வந்து தன்னோட கமலக்கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய ஒரு நாட்களில் இந்த கார்த்திகை அமாவாசையும் ஒன்று. அதனால தான் வடநாட்டில் வந்து கார்த்திகை அமாவாசை விசேஷமான லக்ஷ்மி பூஜையாக கொண்டாடுவாங்க. ஸோ அந்த நாளில் நாம் இந்த மாதிரியான தர்ப்பணாதி பூஜைகள் ப்ளஸ் இப்போ சொன்ன இந்த அர்க்கியம் அண்டு தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால நிச்சயமாக ஓரளவுக்கு, குறிப்பாக அந்த புதன்கிழமை இன்னொரு விஷயமும் பிதர்களோட ஆசையை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா புதன்கிழமை அமாவாசை வந்து அந்த காராம்பசு எங்கே இருக்குன்னு பார்த்துங்க, அதுலேயும் 5 காராம்பசுங்களுக்கு நல்லா குளிப்பாட்டி அது கொஞ்சம் கோபூஜை பண்ணி அதுக்கு நிறைய வயிறார உணவை கொடுங்க. இதுவும் மகத்தான புண்ணிய சக்தி பித்ருக்களோட ஆசையை பெற்றுத்தரும். ஸோ இந்த கார்த்திகை அமாவாசை கிடைக்கக்கூடிய பித்ருக்களோட அனுக்கிரக ஆசி எதை நமக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த தனம்ட்டு சொல்லக்கூடிய பணத்தை வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தேவைப்படும் சமயத்தில் இந்த பணம் வந்து கிடைப்பதற்கு இந்த கார்த்திகை அமாவாசை வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். அதனால் இந்த நாளை வந்து யாரும் தவற விடாதீங்க. குறிப்பாக வந்து இன்றைய சூழ்நிலையில் யாருக்குமே வறுமை என்ற ஒன்று நிலை அடையாமல் இருப்பதற்கு
இப்பேற்பட்ட காலங்களெல்லாம் நாம் வந்து நிச்சயமாக பயன்படுத்திக்கணும். ஸோ அதனால் இந்த கார்த்திகை அமாவாசை மிக மிக முக்கியமான ஒன்றாக எல்லாருக்குமே இருக்குது. தர்ப்பணம் பண்ணுறவங்க, தர்ப்பணம் பண்ணாதவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுன்ற விஷயத்தையும் குருவர்களால் சொல்லியிருக்கிறோம். வாத்தியார் சொன்ன விஷயங்கள் தான் அத்தனையும். அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தி பலனடையுங்க. ஓம்.